ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள், சிடிஎஸ்சியில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 47 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறாங்க. மொத்தம் வந்து வேகன்சி வந்து 615 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நான் என்ட்ரி கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 50,000 ரூபாய் வந்து இருக்கும். ஸோ லெவல் வரைய சேலரியுமே வந்து உங்களுக்கு வேரி ஆகும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 25 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள், கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள், லிங்க் என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா 27 மேலேருந்து தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 25 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ என்னையிலேருந்து என்னைக்கு வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டேட்மே கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள், பேப்பர் 1 பேப்பர் 2 உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டான பேப்பரில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கான டேட்டுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 615 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. 47 விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள், இங்கே சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் சிவில் கேட்டகரி வந்து பாருங்கள், தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் பிளானர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள், சென்னை மெட்ரோபாலிட்டியனில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது. 30 வேகன்சி 3 வேகன்சி இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சிவில் கேட்டகரி, எலக்ட்ரிக்கல் கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டிஎன்ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கான வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர்லேயே அக்ரிகல்ச்சர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாருங்கள், ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கான கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட்லேயும் வந்து உங்களுக்கான அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஸோ ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கான வேகன்சியாக இருக்கட்டும். சேலரி வந்து பாருங்கள், பே லெவல் 8, பே லெவல் 20, பே லெவல் 18 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேலரியுமே உங்களுக்கு வேரி ஆகும். அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக பாருங்கள், ஜூனியர் மேனேஜர் கேட்டகரி, ரிசர்ச் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் கேட்டகரி, இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்லேட்டரு, ஏகப்பட்ட டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. 47 டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. எல்லாமே நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் வந்து எடுக்கிறாங்க. 615 வேகன்சியோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 21 இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது அதர்ஸ் கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் பிசி, எம்பிசி, பிசிஎம், டிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ வரீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏஜ் லிமிட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இங்கே பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்து உங்களுக்கு ஸோ ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி இவங்களாம் வந்து பாருங்கள் 34 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து சிவில் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அதுக்கு அதே மாதிரி வந்து பாருங்கள், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்னா நீங்கள் இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதிலேயே வந்து எலக்ட்ரிக்கலில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்கலாம். மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் பிளானர் இருக்கலாம். நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிஇ, பிடெக் சிவில் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி லைப்ரரியன் கேட்டகரிக்கலாம் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். லைப்ரரியன் கிரேடுக்கு வந்து பாருங்கள், நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் வந்து மீட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 47 டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 நான் சொன்ன பதில் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், அதுக்கான இன்டர்வியூ வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறது எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ ஒரு போஸ்டிங்ஸ் வைஸாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், டிகிரி ஓரியன்டாக உங்களுக்கான சிலபஸ் படி உங்களுக்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் உங்களுக்கு காமனாக வந்து இருக்கும். அது எல்லாமே இதில் வந்து 1 by 1 இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸ்டார்ட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ₹100 வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பாருங்கள், ஃபோட்டோ மேலே வந்து இதே மாதிரி இருக்கிற மாதிரி உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் போடணும். அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை வந்து அதில் டேட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுறாதீங்க. நீங்கள் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்லாம் போடக்கூடாது. ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த ஃபோட்டோ வந்து அதில் டேட்டுமே வந்து எந்த டேட்டில் நீங்கள் எடுத்தீங்களோ அந்த டேட்டை வந்து அதில் மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிற மாதிரி எக்ஸாம் சென்டருமே வந்து பாருங்கள், உங்களுக்கு 38 மாவட்டத்துலையுமே எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் மாவட்டம் எதுவோ அதுக்கு நீங்கள் எக்ஸாம் சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி பேஜ் நம்பர் 51 உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து தனியாக சிலபஸ் இருக்குது. அதே மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டான பேப்பருக்குலாம் வந்து சிலபஸ் வந்து இங்கே வந்து பாருங்கள் 1 பை 1 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிலபஸ் தான் கீழே இருக்கும். 146 பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னையிலேருந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 27லேருந்து உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகும். அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.